திருத்தணியில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வெற்றிவேல் யாத்திரை துவக்க விழாவில் 1,00,000 பேரை திரட்ட வேண்டுமென திருத்தணியில் பாஜக ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இந்து மத எதிர்ப்பு சக்திகளை விரட்டும் வகையில் தமிழகத்தில் அறுபடை வீடுகளில் வெற்றிவேல் யாத்திரை நவம்பர் 6ஆம் தேதி திருத்தணியிலிருந்து பாஜக மாநில தலைவர் எல். முருகன் தொடங்குகிறார். தமிழக பாஜக தலைவர் எல். முருகன் நவம்பர் 6ஆம் தேதி முதல் 30 நாட்களுக்கு முருகனின் அறுபடை கோயில்களுக்கு வெற்றிவேல் யாத்திரை மேற்கொள்ள உள்ளார். திருத்தணியிலிருந்து வெற்றிவேல் யாத்திரை தொடங்கப்பட உள்ள நிலையில் அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர்கள் சக்கரவர்த்தி, நரேந்திரன் ஆகியோர் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டம் திருத்தணியில் நடைபெற்றது. யாத்திரை வெற்றி பெற நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. யாத்திரையில் 1,00,000 பாஜகவினர் கலந்து கொள்ள வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் நரேந்திரன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழகத்தில் இந்து கடவுள்கள், இந்து மதம் தொடர்ந்து அவமதிக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், முருக பெருமானின் கந்தசஷ்டி கவசம் குறித்து கருப்பர் கூட்டம் அவதூறு பரப்புவதை பாஜக கடுமையாக எதிர்த்து போராட்டங்களில் ஈடுபட்டது. இதனைத் தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் வேல் பூஜைகள் செய்யப்பட்டதாகவும், இதில் ஒரு பகுதியாக இந்து மதம் எதிர்ப்பு சக்திகளை விரட்டும் வகையில் மாநில தலைவர் எல். முருகன் வெற்றிவேல் யாத்திரை திருத்தணியில் தொடங்கி திருச்செந்தூரில் நிறைவு செய்ய இருப்பதாகவும், இந்த புனித யாத்திரை தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தார். வெற்றிகரமாக தமிழகம் மீண்டும் சிறப்பாகவும் சீராகவும் சுற்றுப்பயணம் செய்ய